ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் சீரிஸ். டிஎன்பிஎஸ்சியில் கணக்கு கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். கணக்கு என்னென்னா, ஒரு தொகையானது சாதாரண வட்டியில் 3 ஆண்டுகளில் 815ஆகவும் 4 ஆண்டுகளில் 854ஆகவும் மாறுகிறது எனில் மூலதன தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக வட்டி கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 4 விஷயங்கள் இருக்குது. 1 முதல், 2 வட்டி விகிதம், 3 காலம், 4 தனி வட்டி தொகை எவ்வளவு. முதல் அப்படின்னா பிரின்சிபல், அதை பின்னு வச்சுக்கலாம். வட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை ஆர்னு வச்சுக்கலாம். காலம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறது, அதை டைம்னு வச்சுக்கலாம், டைம். தனி வட்டி, இதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த கணக்கில் நமக்கு முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. காலம் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள். 3 ஆண்டுகளில் அந்த தொகை, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்தா அந்த தொகை 815ஆகவும், 4 ஆண்டுகளில் அது 854ஆகவும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 854ல் 815 கழிச்சோம்னா 39 கிடைக்கிது. இது ஒரு வருஷத்துக்கான வட்டி. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 39 அப்படின்னா இது முதல் ஆண்டுக்கான வட்டி. எக்ஸ் ப்ளஸ் 39 மல்டிப்ளைட் பை 2 அப்படின்னா 2 ஆண்டுக்கு உண்டான வட்டி. 3 ஆண்டுக்கு உண்டான வட்டின்னா 815ன்னு சொல்கிறாங்க கணக்கில். இப்போது எக்ஸ் ப்ளஸ் 39 மல்டிப்ளைட் பை 3 எவ்வளவு? 117 ஈக்குவல் டு 815. அதாவது எக்ஸ் மூலதன தொகை எவ்வளவு? 815 மைனஸ் 117 ஈக்குவல் டு 698. This is the answer. Answer C. Thank you.